ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளிக்காக சுவையான ருசியான டேஸ்டியான பாசிப்பருப்பு லட்டு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த பாசிப்பருப்பு, சுகர், கொஞ்சோண்டு சால்ட்டு, அதே நேரத்தில் கொஞ்சோண்டு சுக்குப்பொடி, அதோடு சேர்த்து வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த உலர்ந்த திராட்சை, நெய், அதே நேரத்தில் பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம கெட்டி உருண்டை, அதாவது பாசி பயிறு உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பாசி பயிறு இருக்குது இல்லையா, ஸோ இது பாசி பருப்பு. இதை ஜஸ்ட்டு வடை சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு உருண்டை ஏலக்காய் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க, கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் வாயில் பட்டால் நறுன்னு இருக்காது. ஸோ அதனால் கிளறிக்கோங்க. சேம் டைம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாக இருக்க போகுது. அப்போ தான் மாவில் போட்டு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டியாக வச்சுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ நல்லா தண்ணி மாதிரி வரட்டும். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி காய்ச்சிட்டு முந்திரி போடணும். டேஸ்ட்டுக்காக வேணால் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுத்து போடணும்னு சொல்லி முந்திரி திராட்சை நல்லா பலூன் மாதிரி நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. 1 கிலோ பாசிப்பருப்பு. ஸோ அதனால் 1/2 கிலோ ஜீனியை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் திட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சமாக எடுத்துருக்கு. ரெண்டுக்கு சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நெய் சூடாக இப்போ நெய் ஊற்றுறோம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அதோட பதத்தோடையே சூடோடு என்ன பண்ணுங்கள், லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. மாவை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் வெதுன்னு சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிங்க. எவ்வளோக்குள்ள உருண்டை நீங்கள் கையில் உள்ளங்கையால் பரட்டி பிடிக்கிறீங்களோ நல்லா அப்போ தான் உருண்டை நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணால் லைட்டாக சுடு தண்ணி லைட்டாக தொளிச்சிக்கோங்க. ஸோ ஈஸியாக பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா சுட நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் உள்ளங்கையால் உருட்டி நல்லா லட்டு மாதிரி பிடிங்க. ஸோ இப்போ சுவையான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு லட்டு ரெடி பண்ணியிருக்கீங்களே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 20 லட்டு 50 லட்ஸ் ரெடி பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ ஒன்றோட லட்டு உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அது மேலே கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு இல்லையா, லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது, கொஞ்சம் மேலே தூவி விடுங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்போ உடையவும் உடையாது, ஒட்டவும் ஒட்டாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவ்வளோ லட்டு இருக்குது, ஒரே நாள் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரைஸ் முன்னாடியே கொஞ்சோண்டு அரிசி மாவு உள்ளே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. அப்போ தான் ஏன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எப்படி நம்ம ரவா லட்டு செய்கிறோம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேராது, உடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெல்ஃபிஷ் மீனா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.